अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा। भूतं शिरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुबरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति। सोच्छिष्ठायां सृजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியுருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே 12வது பாசுரம் நாம் அனுபவித்தோம். அதுக்கு மேலே 13வது பாசுரம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க பிராப்தமான ஒரு பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து. புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுற கோபிகை இருக்காளே, இவளுக்கு என்ன பெருமை அப்படின்னா கண்ணன் வந்து நம்மை கை கொள்ளுவான் அப்படின்ற ஒரு அத்தியவசாயத்தோடு இருக்கிறவள். அப்படி அவள் படுத்து தூங்கியிருக்காளே, அந்த கோபிகையை எழுப்புறாள். இந்த இடத்துல வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறதுண்டு. சென்ற பாசுரத்தில் நேற்றைய தினம் நாம் அனுபவிக்கிறச்சே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் அப்படின்னு ராமச்சரித்திரத்தை பாடினாள் ஆண்டாள்னு பார்க்குறோம். ராமச்சரித்திரத்தை பாடின உடனே அந்த திருவாய்ப்பாடியில் இருந்தவாளெல்லாம் ஒரு கூச்சல் போட்டாளாம். அது என்னமா, நம்முடைய கண்ணன் இருக்கிற தேசத்தில் ராமனுடைய சரித்திரத்தை பாட முடியும்? கண்ணனுடைய சரித்திரத்தை தானே பாடணும், ராமச்சரித்திரத்தை பாடலாமா, ராமநாமத்தை பாடலாமா அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த கிருஷ்ணனோ ராமனோ தத்துவத்தா வேற இல்லை, ஒரே பெருமாளுடைய 2 அவதாரங்கள். ஆனபடியாலே கிருஷ்ணனை பாடினாலும் ராமனை பாடினாலும் அந்த நாராயணனுடைய கீர்த்தனமே ஆகும் அப்படின்றத சொல்கிற விதமாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். ஏன்னா ஆரம்பத்திலே 2 அவதாரங்களுக்கும் ஒரு மங்களாசாசனம் பண்ணுறான். அந்த 2 அவதாரங்களையும் இந்த பாசுரத்தில் எடுத்து காட்டுறான். புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்னு எந்த சரித்திரத்தை சொல்கிறான்னா, கிருஷ்ணாவதாரத்தில் பல அசுர ராட்சசர்களை எல்லாம் கொன்னார் பெருமாள். இந்த மாதிரி கொள்கிற இடத்துல பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கொக்கின் வடிவத்தில் ஒரு ராட்சசன் வரவே அந்த பகாசுரனை கொன்னான். இந்த பகாசுரன் பீமன் கொன்ன பகாசுரன் இல்லை, இது வேற ஒரு பகாசுரன். இந்த பகாசுரன் இருக்கிறானே இவனை கொன்னார் கண்ணன். எப்படின்னா அந்த வாயை பிளந்து அந்த அசுரனை கொன்னார் அப்படின்னு இருக்கிறது. புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு. அப்போ இது கிருஷ்ணாவதாரத்தில் உண்டான ஒரு சரித்திரத்தை சொல்கிறது. அதே போல் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானை அப்படின்னு 2வது சொல்கிறாச்சு. அது ராமாவதாரத்துடைய சரித்திரத்தை சொல்கிறது. பொல்லா அரக்கன் அப்படின்னு யாரை சொல்கிறது? பொல்லாதவன் அப்படின்னா நமக்கே தெரியும், துஷ்டன் அப்படின்னு பேர். ராட்சசர்கள்னாலே துஷ்டர்கள் தானே சுவாமி, அவர்களுக்கு எங்கே நல்ல புத்தி வந்தது அப்படின்னா இல்லைல்ல. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. விபீஷணாழ்வார் இருக்காரே, அவர் தர்மாத்மா. இத்தனைக்கும் யார் இதை சொல்கிறதுன்னா நேராக அவருடைய தங்கையான இந்த சூர்பனகை சொல்கிறது. என்னுடைய அண்ணன்மார் 3 பேர் இருக்காப்பா, அதில் ராவணனும் கும்பகர்ணனும் ஒழுங்காக ராட்சசர்களாக இருக்கா. எங்கே பார்த்தாலும் இந்த யஜ்ஞங்களை நாசம் பண்ணுறது, இந்த பிராமணர்களை நலியறது, இந்த மாதிரியான ஒழுங்கான காரியத்தை பண்ணிருக்கா. யார்? சூர்பனகை சொல்கிறது. ஒழுங்கான காரியங்களை பண்ணிட்டு இருக்கா.
ஆனால் இந்த விபீஷண ஆழ்வான் இருக்காரே கடைசி தம்பி, உனதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். ஏன் அப்படின்னாக்கா விபீஷணஸ்து தர்மாத்மா, அவனுக்கு எப்போதும் தர்ம சிந்தனையே இருக்கிறதே ஒழிய ராட்சச சேஷ்டிதங்கள் இல்லவே இல்லை அவனுக்கு. கொல்லு வெட்டு குத்து எல்லாம் அவன் வாயில வரவே வராது. வார்த்தை எடுத்தா ஜிதந்தே மங்களம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான், தியானம் பண்றான். அதை காட்டுறார். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, அவனுக்கு ராட்சச செயல்கள் ஒன்றுமே கிடையாது. பிறப்பு மட்டும் ராட்சச குலத்திலே சொல்லாம ஒழிய ராட்சச குலத்துக்கு பிரயோஜனம் படாதவன் அப்படின்னு யாரு ஒரு ராட்சசனே சொல்லியிருக்கிறது, அந்த சூர்பனகை சொல்லியிருக்கிறது. அந்த மாதிரி பார்க்குறச்சே அதுதான் நல்லவரக்கரும் உண்டிரே அப்படின்னு காட்டுற ஆச்சாரியால். நல்ல ராட்சசர்கள் உண்டு, ஆனபடியாலே அதை வியாவர்த்திக்கிறதுக்கு பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்ற ராவணனை முடித்தானை அப்படின்னு அர்த்தம். உடனே கேட்டார், ராவணனுடைய யுத்தம் பண்ணது எத்தனை நாள் சுவாமினா 10 நாள் யுத்தம் பெருசா நடந்திருக்கு. அவனை இவன் கொள்றான், அவன் இவன் அடிக்கிறா, இவன் அவன் அடிக்கிறா, அப்படி எதோ நடந்து அத்தனை பெரிய ஒரு யுத்தம் நடந்திருக்கிறச்சே ஏதோ ரொம்ப சாதாரணமா சொல்ற மாதிரி கிள்ளி களைந்தானை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எப்படி சுவாமி சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டாள் ஒரு வீர பத்னியோ இல்லையோ, ஒரு வீர பத்னிக்கு அவருடைய வீரியத்துல நோக்கா இருக்கிறச்சே இந்த ராவணனை முடிச்சதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல அவளுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த ராவணனை எப்படி அடித்தார் பெருமாள்ன்றதை பார்க்கணும். ஸ்ரீராமாயணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அந்த பெருமாள் ராவணாசுரனை அடித்தது வெறுமே முதல் நாள், இன்னும் ரொம்ப தீவிரமான யுத்தம் எல்லாம் பண்ணி எல்லாம் இல்லை. ஏதோ விளையாட்டுக்கு 2 அம்பு விடுற மாதிரி, சின்ன சின்ன பொம்மை அம்பு விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தாராம் பெருமாள். பார்க்குறார் அவர் இவர் அடிக்கிறது, இவர் அவர் அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி விளையாட்டு பொம்மையாட்டு இந்த அம்பை விட்டுட்டு இருக்கார். எதுக்குன்னா இந்த க்ஷணத்துலையானோ என்னை அந்த ராவணன் திருவடி பத்த மாட்டானா அப்படின்ற ஒரு ஆசை. தன்னுடைய திருமேனி அழகெல்லாம் காட்டின்னு வருது. விசேஷமாக ஒரு அர்த்தம். அதாவது ஹனுமான் கிட்ட போய் பெருமாள் பேசுகிறார். அதாவது இந்த ரிஷமுக பர்வத்த பக்கத்தில் வர்றச்சே ஹனுமான் முதல்ல பெருமாளை சந்திக்கிறச்சே அவர் பண்ணக்கூடிய மங்களாசாசனம்னு ஒரு வார்த்தை காட்டப்படுறது. இத்தனைக்கும் மங்களம்னெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லலை, இருந்தாலும் அவருடைய மங்களாசாசனம் எப்பேற்பட்டதுன்னா அவர் சொல்றார், ஆயத்தாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவஹா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாக கிமர்த்தம் ந விபூஷிதாக. எம்பெருமானே, கணையங்கள் போல இருக்கிற உம்முடைய இந்த நீண்ட திருத்தோள்கள் இருக்கிறதே, அந்த திருத்தோள்கள் எத்தனை அற்புதமான இந்த அலங்காரங்களோட இருக்கணும் தெரியுமா? அந்த அலங்காரங்கள் எல்லாம் எதனாலே அப்படின்னாக்கா, நீ ஏதோ ராஜகுலத்தில் பிறந்திருக்கே அதனாலே கிடையாது. அந்த தோளுக்கு ஒரு தனிப்பட்ட அழகு இருக்கிறதோ இல்லையோ, அந்த அழகை மறைக்கிறதுக்கு எதனால திருவாபரணங்கள் சாத்திக்கலை, எதனால கவச்சங்கள் சாத்திக்கலை அப்படின்னு கேட்டாராம் ஹனுமான். அப்போ அந்த ஹனுமான் அந்த மாதிரியில் மங்களாசாசனம் பண்றாரே, அங்க கேட்கறச்சே கிமர்த்தம் ந விபூஷிதாக, எதனாலே நீ அந்த தோல் அழகையெல்லாம் மறைச்சிக்கல, உன்னுடைய திருமேனி அழகெல்லாம் மறைக்காம இந்த மாதிரி வரும் மாந்தோல் மர உரிய உடுத்துண்டு இப்படி வந்திருக்கிறியே எம்பெருமானே, எத்தனை திருவாபரணங்கள் சாத்தி நீ அந்த அழகெல்லாம் மறைக்கணும் தெரியுமா, இல்லைன்னா கண்ணச்சில் படாதா, ஆனபடியாலே எதனால இப்படி வந்திருக்கே அப்படின்னு கேட்டாராம். அவர் அது நேர பதிலெல்லாம் சொல்லலை. ஆனால் நமக்கே தோணும், ஒருவேளை இந்த ராவணாசுரன் இவன் இந்த எம்பெருமானுடைய அழகையெல்லாம் பார்த்து இப்படியானும் மயங்குவனான்னு காத்து காட்டிருந்தாரா பெருமாள். பெருமாளுக்கு எப்போ கோபம் வந்தது தெரியுமா? இத்தனை அழகோட எல்லா திருவாபரணங்கள் கழட்டி வேற வச்சு இவன் முன்னாடி நிற்கிறேன், இத்தனானாலும் என் காலில் விழமாட்டேன்றானே இந்த பாவி, இவனுடைய ஜன்மம் இருந்தென்ன போய் என்ன அப்படின்னு அவனை அடித்தார். இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் பெருமாள் நிஜமாவே இந்த ராவணாசுரனை எதனால் கொன்னார் அப்படின்னாக்கா, பார்த்தார் இந்த விளையாடுற மாதிரி இந்த அம்பலை விட்டுருந்தாரே, பார்க்குறார் இவரா அம்பா விடுறார். ஆனால் அந்த ராவணன் பக்கத்தின் வர்ற அம்பு ஒன்றுமே இவர் பக்கத்தில் வரவே மாட்டேன்றது. நேராக வர வேண்டியது கீழே போக வேண்டியது, நேராக வர வேண்டியது கீழே போக வேண்டியது, இந்த மாதிரி போகிறது. எங்கே தான் போகிறது இந்த அம்புன்னு கீழே பார்த்தாரா. இத்தனைக்கு திருவடி ஹனுமான் தோளில் ஏறி உட்காந்துருக்காரோ இல்லையோ, கீழே குனிஞ்சு பார்த்தா ராவணனுடைய மொத்த அம்பு இந்த ஹனுமான் திருமேனியை தொலைச்சு நிற்கிறது. வந்தது கோபம் பெருமாளுக்கு. என்ன தைரியம் இருந்தால் என் முன்னாடி என்னுடைய பக்தனை இந்த மாதிரி நலிவனி, எனக்கு இந்த அம்பு விட்டுருந்தா நான் வெறுமே இருந்திருப்பேன். ஆனால் என் பக்தன் பேரில் எப்போ இந்த அம்பை விட்டையோ, இனிமே இந்த ராமனுடைய ராமத்துவத்தை எல்லாரும் பார்க்கட்டும். அத்ய ராமஸ்ய ராமத்துவம் பஷ்யந்து, எல்லாரும் என்னுடைய இந்த ராமனுடைய வீரத்தை பார்க்கட்டும்னு சின்னாபின்னமாக ஆக்கிட்டார் ராவணனை. ஒரு அரை நாள்
அவனுக்கு தேர் கிடையாது, குதிரை கிடையாது, சாரதி கிடையாது, வில் கிடையாது. எல்லாம் நேத்திக்கே பார்த்தோம். சினத்தினால் தென்னிலங்கை சேத்தா தென்னிலங்கை கோமானை சேத்தா அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணாரே, எதனாலேன்னா பாகவதாபசாரம் பொறாமையாலே. இந்த பாகவதாபசாரம் அவரால் பொறுக்க முடியல, ஆனப்படியாலே அந்த காரியம் பண்ணார். அப்போ ஆண்டாளுக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்கா, இவர் நிஜமாவே ராவணன் அடிக்கணும்னா அரை க்ஷணம் போரும், ஒரே ஒரு அம்பு போரும். இதுக்கு இவ்வளவா கஷ்டப்படணும்? இதெல்லாம் கஷ்டப்பட அவசியமே இல்லை. ஆனால் ஏதோ இவன் தன்னை சரணாகதி பண்ண மாட்டானா அப்படின்ற ஒரு நப்பாசை ஆனபடியால் அவன் முன்னாடி நின்று 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 காத்தாரான். வரல, சரி இவனுடைய கத்தியே இவ்வளோதான் அப்படின்னு கடைசியில் முடிச்சுட்டார். அப்போது இந்த ராவணனை கொன்னது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு ராஜா ஒரு உத்தியானத்தில் அப்படியே காற்று வாங்க போகிறான். வாங்கிட்டு அங்கே கிரீடாசக்தனாக இருக்கிறான். அந்த ராணியோடையோ மற்ற உண்டான ஜனங்களோடையோ அவன் கிரீடாசக்தனாக இருக்கிற காலத்தில் இங்கே ஒரு புஷ்பம் இருக்கிறது. அந்த புஷ்பத்தில் ஒரு பூச்சியை பார்க்குறான். அந்த பூச்சியை எடுத்து போடுறதுக்கு சதுரங்க சேனையும் வரட்டும், பெரிய காலாள் படை வரட்டும், பெரிய யானை வீரர் வரட்டும் அப்படின்னா காத்துக்காண்டிருப்பான். ஒன்றும் இல்லை, போகிற போக்கில் வரணும், அதை தட்டி அந்த பக்கத்தில் போட்டு போண்டே இருப்பான். அவ்வளோ அவலீலையை அதை எடுத்து போட்டு போண்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ராவணனை அவலீலையை எடுத்து தூக்கி எறிந்து போண்டே இருந்தா பெருமாள். அதுதான் காட்டுறா, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை. எம்பெருமானுடைய வீரியத்துக்கு ராவணன் ஒரு இலக்கை கிடையாது, ஆனபடியாலே கிள்ளி களைந்தானை அப்படின்னு காட்டுறார். கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். அவனுடைய கீர்த்தி எப்போ ஏற்பட்டது அப்படின்னா, நாம எல்லாம் பக்தர்கள் அந்த ராமன்னா அவனுடைய திருநாமங்களை பாடுறோம், பக்தியோடு அவனுடைய சங்கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாமா? ஏதோ சொல்லிக்கலாம். ஆனால் பெருமாள் நிஜமான ஒரு வைபவம் எங்கே தெரியுமா? அவனுடைய எதிரிகள் அவனை கொண்டாடுறார். ராமாயணம் மொத்தம் பாருங்க, பக்தர்கள் இந்த வசிஷ்டர் ஸ்தோத்திரம் பண்ணார், விஸ்வாமித்திர ஸ்தோத்திரம் பண்ணார், மொத்தமுண்ட ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணார்னா எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 10-20 ஸ்லோகங்கள் தேரும். ஆனால் இந்த மாரீச்சன் ஸ்தோத்திரம் பண்ணா, இந்த சூர்பனகை ஸ்தோத்திரம் பண்ணா, இந்த மத்துமுண்டான விரோதிகள் எல்லாம் இருக்காள், தாரை மண்டோதரி, இவா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா, எல்லாம் விரோதிகள். இவா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணான்னு பார்த்தா சர்க்கமாக ஓடும். சுவாமி இது எப்படி முடியும்? இவா எல்லாம் விரோதிகள், இவாளுமா ஸ்தோத்திரம் பண்ணுவான்னா? ஆமாம், விரோதிகளாலையும் ஸ்தோத்திரம் பெற ஒரு வைபவம் பெருமாளுக்கு உண்டு. அதை ராவணன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். இந்த பெருமாளுடைய கீர்த்திமை அப்படின்னு இருக்கிறதே, அவனுடைய பெருமை அப்படின்னு இருக்கிறதே, அந்த வம்சத்தில் எல்லாருமே அவனுக்கு அந்த மாதிரி ஈடுபட்டிருக்கா. எப்படி ஈடுபட்டிருக்கானா, ராவணன் பார்த்தான் முதல் தடவை அந்த மாதிரி அந்த வீரத்தை காட்டி, அத்திய ராமச ராமத்துவம் பஷ்யந்தோன்னு தன்னுடைய வீராப்பை காட்டி பெருமாள் யுத்தமிட ஆரம்பிக்கிறச்சே ஆடி போயிட்டா ராவணன். நான் ஏதோ நிஜமாவே யுத்தம் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இந்த மாதிரி அம்பலை விட்ட, இவனுடைய யுத்தம் இப்படியா இருக்கும்னு பிரமிச்சு போய் நின்னார் ராவணன். அந்த அளவுக்கு ஒரு வீரம் காட்டினார் பெருமாள். அந்த இடத்துல ராவணன் சொல்கிறான், அதாவது ராவனுடைய அம்பு அடித்து மூர்ச்சித்து போனான் இந்த ராவணன். உடனே அவனுடைய தேரோட்டி என்ன பண்ணானா, தேரோட்டிக்கு ஒரு கடமை உண்டு. அந்த ராஜா அவன் அந்த ரத்தி இருக்கிறானே, அவன் எங்கே மூர்ச்சித்து விழுந்தா தேரை ஜாகிரதையாக ஓட்டுண்டு எங்கேனோ தெரியாத இடத்துக்கு போயிடணும். அவனை உயிரை முதல்ல காப்பாற்றணுன்ற ஒரு கடமை உண்டு. தேரோட்டி அந்த மாதிரி எடுத்தும் போயிட்டான். ராவணனுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்த உடனே முதல் வார்த்தை அந்த சாரதியை வெஷானான், திட்டினான். ஏண்டா இந்த மாதிரி என்ன அழிச்சு வந்திருக்கீங்க? சுவாமி உம்முடைய உயிர் இருக்கணும் தானே ஆசை, அதனாலே அழிச்சு வந்தேன்னா. அவன் ராவணன் சொல்கிற வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஷ்யத்தோ யுத்தலுப்தோகம். அந்த எம்பெருமான் இருக்கிறானே, ராமன் இருக்கிறானே, எப்பேற்பட்டவன் தெரியுமா? சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய, சத்ருக்களுக்குள்ளே இவனுடைய வீரியம் பிரசித்தமாக இருக்கிறது. ராமனா அப்போ கொஞ்சம் பார்த்து தான் அம்பு அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு சத்ருக்களுடைய ஹிருதயத்தில் கம்பம் கொடுக்கக்கூடிய ஒரு வீரியம் அவனுக்கு. சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமை. அவனுடைய விக்ரமங்கள், அவனுடைய அந்த அந்த யுத்தம் பண்ணுற அந்த வீராப்பு எல்லாம் இருக்கிறதே, அதெல்லாம் பார்க்குறச்சே ரொம்ப ஆசையாக இருக்கிறது. ரஞ்சனீயஸ்யன்னா ராவணன் சொல்கிறா, இந்த அழகே பார்த்துட்டே நிற்கலாம், நாள் முழுக்க இவன் யுத்தம் பண்ணுற அழகே பார்த்துட்டே நிற்கலாம். அப்பேற்பட்ட வீரன். ஒரு வீரனுக்கு தான் இன்னொரு வீரனுடைய அந்த தன்மை, அவனுடைய பெருமை தெரியலையா? இந்த ராவணன் சாமானியப்பட்ட வீரன் இல்லை. அவன் சொல்கிறான், சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி பஷ்யதா. அந்த எம்பெருமான் பார்த்துட்டே இருக்கிறச்சே, பஷ்யதா யுத்தலுப்தோகம் கிருதः கா புருஷஸ்த்வயா அப்படின்ற. சாரதியே, உன்னுடைய அச்சாத்திரத்தால் அந்த பெருமாள் பார்த்துட்டே இருக்கிறச்சே அவன் முன்னாடி என்னை சின்னவனா பண்ணிட்டேன்.
அவன் இருக்கிறச்சே அவன் முன்னாடி நான் தப்பிச்சு ஓடி வர்ற மாதிரி கணக்கிட்டுட்டியே, இந்த மாதிரியா பண்ணுறது? அப்பேற்பட்ட அவனுடைய கையில் மாண்டானும் போகலாம், இந்த மாதிரி முதுகிட்டு வரலாமா? அவனுடைய வீரியம் அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான வீரியம். யார் கொண்டாடுன்னு இருக்கிறது? ஏதோ வால்மீகி வசிஷ்டர்கள் கிடையாது. ராவணன் சொல்கிற வார்த்தை பெருமாளுடைய வீரியத்தை பார்த்து அதுதான் காட்டுறா. கீர்த்திமை, எம்பெருமானுடைய கீர்த்தி அப்படி இருக்கிறது. சத்ருக்கள் அந்த மாதிரி கொண்டாடுறான். அதே மாதிரி சூர்பனகை, அந்த சூர்பனகை இருக்காளே, இத்தனைக்கும் ராவணனுடைய தங்கை. அவள் ராமனுடைய அழகில் தோத்து போயிட்டான். இந்த சூர்பனகை பெருமாள் கிட்ட வந்து சீதையை விட்டுடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா. பெருமாள் சொன்னார், இல்லைம்மா, இந்த ஜென்மாவில் நான் ஏகதார விரதன், அதாவது ஒரே பத்னியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ரெண்டாம் பத்னியெல்லாம் கிடையாது, நீ வேற யாரையான பார்த்துக்கோண்டார். இல்லை முடியாது, கல்யாணம் பண்ணாகணும். அதோ லக்ஷ்மணன் பிரம்மச்சாரியா இருக்கா, அங்கே போய் பார்த்துக்கோன்னா. லக்ஷ்மணன் கிட்ட போனார், ராமர் கிட்ட போனா. லக்ஷ்மணன்றார். வந்தது கோவம் இந்த சூர்பனகைக்கு. இந்த சீதை இருக்கவே தானே இந்த ஆபத்தை, சீதையை இல்லைன்னு ஆக்கிவிடுறேன், அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாமோ இல்லையோ, ஏகதார விரதம் நிற்கிறதோ இல்லையோ அப்படின்னு சீதை பக்கத்தில் போன உடனே அங்கே கொஞ்சம் ஜாகிரதமாயிட்டார் பெருமாள். லக்ஷ்மணா, இனிமே இவளை விட்டு வைக்கக்கூடாது, மூக்கு காது அறுத்து அனுப்பியிருந்தான். மூக்கு காது அறுத்து அனுப்பிச்சுட்டான். மூக்கு கிடையாது, காது கிடையாது, காது போயிட்டாவும். அவன் போய் நேராக ராவணன் கிட்ட பெரிய புகார். அதாவது முதல்ல இந்த கரதூஷணாதிகள் முன்னாடி சொல்கிறா, அவர்களும் மாண்டதுக்கு அப்புறம் நேராக ராவணன் கிட்ட போனான். கரதூஷணாதிகள் முன்னாடி போகிறச்சே இந்த கரன் ஒரு வார்த்தை கேட்குறான், யார் உனக்கு இந்த ரூபத்தை கொண்டது, அதாவது மூக்கு கிடையாது, காது கிடையாது, இந்த வைரூப்பியத்தை யார் உனக்கு உண்டாக்கினது அப்படின்னா, நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும்? அந்த படுபாவி என் காது அறுத்தான், என் மூக்கு அறுத்தான், இந்த மாதிரி தானே சொல்லியிருக்கணும். அவனுடைய விசவு தானே வந்திருக்கணும், அவனை திட்டிருக்கணுமோ இல்லையோ. அந்த மூக்கு காது அருந்து ரத்தம் சொட்ட சொட்ட வலியில கதறின்றிருக்கிற சூர்பனகை சொல்றது, தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ. என்ன ஸ்லோகம்? தருணௌ ரூபசம்பன்னௌ, அதாவது யுவகர்களாக இருக்கிறா, இளைஞர்களாக இருக்கிறா 2 பேர். தருணௌ ரூபசம்பன்னௌ, அவருடைய அழகு எப்படி இருக்கிறது தெரியுமா? கரனே அவருடைய அழகிலேயே மயங்கி போயிடலாம். ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ, ஏதோ பெரிய யுத்தம் பண்ணுறேன்னா கருடு முரடா இருக்கிறது திருமேனி நினைக்காத. சுகுமாரம், புஷ்பஹாச சுகுமாரம், அந்த பூவை எடுத்து அவர் திருமையை தூவினா சிவந்து போடுற படிக்கு சௌகுமாரியம். ஆனால்னாலே ஒரு ஆபத்து உண்டு. என்னன்னா, அந்த புஷ்பத்தை தூவின உடனே சிவந்து போகிற திருமேனின்னு நீ மயங்கி போடாத. சுகுமாரோ மகாபலோ, நீ மட்டும் யுத்தத்தில் எதிரில் நின்ன நீ ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவா அவ 2 பேரும். ஜாகிரதையாருன்ற கரனை பார்த்து. தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ, தன்னுடைய மூக்கு காது அறுத்தவனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை. அவனுடைய கண்ணழகு எப்படி இருக்கிறது தெரியுமா கரா அண்ணா? அவருடைய கண்ணழகு எப்படி இருக்கிறது தெரியுமா? நானே எழுதி கொடுத்துடலாம் அந்த ராமனுக்கு. நான் என்னையே எழுதி கொடுத்துட்றேன், அந்த கண்ணழகு ஒன்றுக்கே நான் என்னை எழுதி கொடுத்துட்றேன். அப்பேற்பட்ட கண்ணழகை படைத்தவன் இராமன். புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ, அவருடைய அந்த உடைகள் இருக்க சீரகிருஷ்ணாஜனங்கள் எல்லாம், அதாவது மாந்தோல் மரபுரியெல்லாம் உடுத்தின்னு இருக்காளே, அந்த உடுத்தின்னு இருக்கிற பாங்கு என்ன, அதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் சேவிக்கலாமேன்னு வாயில சொல்லுன்னு சொல்றாளா இந்த சூர்பனகை. அதாவது எத்தனை வலி பட்டி இருக்கிறா, அந்த சத்ருக்களுடைய வீரியத்தை வழிபட்டு இருக்கிறச்சைவே அந்த ஸ்தோத்திரத்தை பண்றான். அது ஆச்சரியம். இந்த சூர்பனகையானவள் இவனுடைய அழகுல மயங்கி போயிட்டான். அதுவே விபீஷன் ஆழ்வான் இருந்தார் பாருங்க, அதே வம்சத்துல வந்தவரோ இல்லையோ, ஆனா அவருக்கு இந்த வீரியத்துல பெரிய அதாவது நோக்கம் கிடையாது. இந்த ரூபத்துல அவ்வளோ எல்லாம் அவர் அனுபவிக்கல. பின்ன அவர் எங்கே அனுபவிச்சார், எங்கே ஆழங்கால் போட்டு நின்னார் அப்படின்னாக்கா அவனுடைய சௌசீல்யம் என்ன. நான் போய் அயோத்தியில அவனுக்கு சரணாகதி பண்ணியிருக்கணும். ஆனா எம்பெருமான் என்ன பண்ணான்னா, நடந்த கால்கள் நொந்தவோன்ற மாதிரி அங்கிருந்து இது வரைக்கும் வந்துட்டானே. நடந்துதானே வந்திருக்கா. அன்னைக்கு என்ன ஒரு ஃப்ளைட்டா காரா ட்ரெயினா என்ன வச்சு வந்திருக்கார் பெருமாள்? நடந்தானே வந்திருக்கார். எத்தனை தூரத்துக்கு ஒரு விபீஷன் ஆழ்வான அங்கீகாரம் பண்றதுக்கு எத்தனை தூரம் இறங்கி வந்திருக்கார் பெருமாள். வைகுண்டத்தின் பார்க்கடல் வந்து பெருசு இல்லை, பார்க்கடல் பூமிக்கு அயோத்தியக்கு வந்து பெருசு இல்லை, அயோத்தியனும் லங்கேன நோக்கின்னு வந்திருக்கார். அங்கே என்ன நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், இப்படி இன்னும் அவருடைய சீலம் இருக்கிறதுன்னு அந்த சீலத்துக்கு மயங்கி போயிட்டார். அப்போ அவருடைய ரூபமோ
சீலமோ அவருடைய இந்த மத்தும் உண்டான குணங்கள் இருக்கிறதே எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா சத்ருக்களையும் மயக்கக்கூடியது. அதனால் சொல்றார் அந்த கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், அவனுடைய கீர்த்தி அப்பேற்பட்டதுன்றான். அந்த கீர்த்திகள் எல்லாம் பாடி போய் நாம எல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்காள் இல்லையா, நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் இருக்காள் இல்லையா, இந்த இந்த கோபிகைகள் அதெல்லாம் பாடிண்டே போயிருக்கு. எங்க போயிருக்குன்னா பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். பாவை களம்னா அவளை சங்கேதம் பண்ணி வச்சுட்டு இருக்காளாம். இந்த இடத்துல எல்லாரும் சேர வேண்டியது. இப்போ ஏதோ சாஸ்திரநாம மண்டபம் இருக்கிறது, நித்தியம் 7 மணிக்கு இங்கே சேர வேண்டியது அப்படின்னு ஏதோ சங்கேதம் பண்ணி வச்சுட்டு இங்கே உட்காந்து இந்த எம்பெருமானுடைய விஷயங்களெல்லாம் நம்ம அனுபவிக்கிற மாதிரி அவளெல்லாம் சங்கேதம் பண்ணி வச்சுட்டு இருக்கா. கண்ணனும் கோபிமார்களும் இந்த மற்றவாளெல்லாம் இந்த சங்கேதம் பண்ணி வச்சுட்டு இருக்கா. நாளைக்கு கார்த்தாலேனா இந்த இடத்துல சேர வேண்டியது, நான் உங்களுக்கு கைங்கரத்தை கொடுக்குறேன், நீங்கள் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி அவளுக்கெல்லாம் நான் என்ன பார்த்தீங்க சொல்லுங்க, நாமளெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி சங்கேதம் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தான் பாவை களம் அப்படின்னு பேர். பாவைன்னா நோன்பு நோக்கிற இடம் அப்படின்னு பேர். பாவை களம் புக்கார். பிள்ளைகள் எல்லாம் கிளம்பி போயாச்சு. அவெல்லாம் எப்படி போனா தெரியுமா? இந்த கீர்த்திமை பாடிக்கொண்டே போனார்கள். கீர்த்தியை பாடிண்டே போனா அவெல்லாம். எதே போல பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம். ஒருவன் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா அந்த பாத்தேயம் அப்படின்னா பதத்தில் சாப்பிடக்கூடிய கட்டுச்சோறு அந்த மனுஷனுக்கு என்னவா இருக்கிறதுனா புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனாமிருதம். இந்த எம்பெருமானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணிட்டே வந்து போறான். இதுதான் அவனுக்கு பாத்தேயம் அப்படின்றாரே. அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணான்னா அந்த எம்பெருமானுடைய கீர்த்திமை பாடி போய் அந்த கீர்த்திகள் எல்லாம் பாடிட்டே போனா. எங்க போனான்னா போயாச்சு, அவளெல்லாம் போய் பாவை களம் புக்கார். நீ தான் கடைசியில எழுந்துரு, இவ்வளோ தூக்கமா உனக்கு எழுந்துரு அப்படின்னு எழுப்புறான். கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். ஒருத்தி மிச்சம் இல்லாம எல்லாரும் போயாச்சு. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறச்சே நிதானமா உழுப்பு வந்ததா அவளுக்கு. ஓஹோ எல்லாரும் போயாச்சா, நான் தானா லாஸ்ட்டு, சரி இப்போ போது விடிஞ்சிருக்குன்றதுக்கு என்ன அடையாளம்னாளா? நான் ஆச்சுமா இத்தனை பாசுரமா போது விடிஞ்சதுக்கு அடையாளம் ஒருத்தரையும் சொல்லுண்டே வந்திருக்கேன். இதெல்லாம் அரை பாசுரத்துக்கு அப்புறம் உனக்கு இப்போதான் தோன்றதா என்ன அடையாளம் கேட்கணும்னு தோன்றதா? சரி சொல்ற கேட்டுக்கோ. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். புள்ளும் சிலம்பினகான். புள்ளும் சிலம்பினா இதெல்லாம் அடையாளங்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து அதை சொல்றா. வெள்ளிய முதல் அடையாளம் என்னன்னா வெள்ளி எழுந்துடுத்து, அது உச்சிக்கு போயிடுத்து. அதாவது இந்த வெள்ளி என்ற சுக்கிர கிரகம் இருக்கிறதே அது உச்சிக்கு போயிடுத்து. வியாழம் உறங்கித்து குரு கிரகம் இருக்கிறத ப்ரஹஸ்பதி அது இறங்கிடுச்சு, அது அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா. அதெல்லாம் இந்த காலத்தில் இந்த ஆகாசத்தை வானத்தை பார்த்தாலும் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப எந்த இடத்துலையும் ஒரு வண்டி கூட வராத அளவுக்கு ஏதோ ஒரு நடுவு காட்டில் போய் அப்படியே வானத்தை பார்த்தா அப்போ தெரியும், அந்த நட்சத்திரங்களால் தெரிஞ்சு அந்த ஆனந்தப்படலாம். இப்போ இங்கெல்லாம் பார்த்தா அந்த நட்சத்திரங்கள் ஏதோ எத்தனையோ வருஷங்கள் எடுத்து நம்ம பார்த்து இல்லையா. அப்போ அந்த நட்சத்திரங்கள் நான் பார்க்குறச்சே வெள்ளின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும், குரு ப்ரஹஸ்பதின்றது அதை காட்டிலும் கொஞ்சம் சின்னதாக தெரியும், கொஞ்சம் மங்கலாக தெரியும். ஆனால் அது ரெண்டும் ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரியும். அந்த மாதிரியா இருக்கிற இந்த 2 கிரகங்கள் அதை பார்த்த உடனே இவள் சொன்னா, உங்களுக்கு வானத்தை பார்த்தா எந்த நட்சத்திரத்தை பார்த்தாலும் வெள்ளின்றீங்கோ குரு வியாழன் அப்படின்றீங்கோ, உங்களுக்கு கண்ணன் பக்கத்தில் போகிறதுக்கு ஆசை, ஆனபடியால் ஒரு நட்சத்திரம் மேலே போச்சுனால வெள்ளி போயிடுத்து அப்படின்னீங்க. இதெல்லாம் வெடியறதுக்கு அடையாளமே கிடையாது. வெள்ளின்னு உங்களுக்கு என்னமா தெரியும்? உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்கூலில் ட்ரைனிங்கே ஆகலையே, ஆனபடியால் இது இன்வேலிட் அப்படின்ட்டா, இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டா. அதுக்கு தான் சரி போனா போகிறது, நீயும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். புள்ளும் சிலம்பினகான், பட்சிகளும் கத்த ஆரம்பிச்சுடுத்து பார்த்தியான்னா. ஆனால் ஒரு வித்தியாசம், 6வது பாசுரத்துலையும் இதே வார்த்தை தான் புள்ளும் சிலம்பினகான். இப்போ 13வது பாசுரத்துலையும் இதே வார்த்தை தான் புள்ளும் சிலம்பினகான். சுவாமி ஒரே விஷயத்த 2 தடவை சொல்லாமா? ரிப்பீட்டேஷன் தானே, அவள் வேற ஒன்றும் தெரியாத அப்படின்றபடியால் சொல்கிறாள். இல்லை, இது புனருக்தி கிடையாதுன்ட்டான். எப்படி சொல்லுவீங்கன்னா, அது எழுந்துட்டு இருக்கிற இடத்துலையே புள்ளும் சிலம்பினகான் கச்ச 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 கச்சன்னு பேசிகிட்டே இருந்து. இப்போ புள்ளும் சிலம்பினகான்னா அது கிளம்பி போயாச்சு, இறை தேடுற இடத்துல கச்ச கச்ச கச்சன்னு கத்துட்டு இருக்கு. அது இறை தேடுறதுக்கு போயாச்சுமா, எல்லா பட்சிகளும் எல்லா இடத்துலையும் பறக்க ஆரம்பிச்சுடுச்சுன்னு அர்த்தம். புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். உன்னோட கண்ணழகு இருக்கிறதே அது அந்த புள்ளும் சிலம்பினான்றச்சே பேசாமல் படுத்துட்டு இருந்தாளா? அதுக்கு தான் ஆண்டாள் சொல்கிறா, என்னடிமா உன்னுடைய கண்ணழகு இருக்கிறதே அது எப்பேற்பட்டது தெரியுமா? இப்போதான் இந்த சூர்பனக்கை சொன்னாலும் இல்லையோ, தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா. தாமரை போன்ற 2 கண்கள்,
தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்னு உபனிஷத்து. அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கிறதே 2 தாமரைகள் போல இருக்கிறது அப்படின்னு காட்டுறதே. அந்த தாமரை கண் அழகு, அந்த கண் அழகு வேற யாருக்கும் சுலபத்தில் வந்துடாது. அது வேற எந்த கண்களுக்கும் ஒப்பாகாது. அந்த கண் அழகை உன்னுடைய கண்ணோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தா, அதுக்கு தான் ஆண்டாள் சொல்றா, உன்னுடைய கண் தான் ஓங்கி நிற்கும். அந்த எம்பெருமானுடைய கண்ணு 2ஆம் பட்சம், அது தோத்து போயிடும். அந்த எம்பெருமானுடைய கண் அழகு தோத்து போற அளவுக்கு உன்னுடைய கண் இருக்கிறதே. போதரி கண்ணினாய், போதுன்னா புஷ்பம், அரினா மிருகம், அதாவது ஒரு மான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மானுக்கு கண் என்ன அழகா இருக்கும், பெருசு பெருசாக குண்டு குண்டா, அந்த நன்னா அத்தனை பெருசா அது கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கண்ணு. புஷ்பத்தை போல இருக்கிற கண்ணு போதரி கண்ணினாய் ஒரு வியாக்கியானம். இல்லை இன்னொரு வியாக்கியானம் பண்ணா, அரின்னா மான்னு வச்சுக்காதீங்கோ, வண்டுன்னு வச்சுக்கோங்க. தாமரை இருக்கிறது, அந்த தாமரைக்குள்ள வண்டு இருந்தால் எத்தனை நன்னா இருக்கும், பார்க்கறதுக்கே அவ்வளோ ரமணீயமாக இருக்குமோ இல்லையோ. அந்த மாதிரி கண்ணு தாமரை ஆட்டம் இருக்கிறது, அதில் இருக்கிறது அந்த கண் ஆளி இருக்கிறது இல்லையோ, அது வண்டை போல இருக்கிறது. போதரி கண்ணினாய். 3வது சொன்னா, புஷ்பத்துக்கே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குறியம்மா. போதரி கண்ணினாய், போதுக்கு ஒரு அரியா இருக்கிற கண்ணை உள்ளவளே. புஷ்பமே தோத்து போயிடுமா. ஐயோ, நான் எல்லாரும் தாமரை தான் நன்னா இருக்குன்னு எல்லாரும் ஒப்பா சொல்றா, இனிமே இந்த மாதிரி சொல்ல மாட்டா, இந்த கோபிகையோட கண்ணை போல இருக்கிறதுன்னு ஒப்ப சொல்ல ஆரம்பிச்சுடுவாளே அப்படின்னு இது தோத்து போயிடுதான், இந்த தாமரை தோத்து போயிடுதா. இந்த மாதிரி அற்புதமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். போதரி கண்ணினா, எம்பெருமானுக்கும் ஜெயிக்க முடியாதபடியான கண்ணழகை உடையவளே. எதனால இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னா, உன்னுடைய கண்ணழகை காட்டி அந்த கண்ணனை மயக்கி நம்ம பக்கத்தில் ஆக்கிக்கலான்னு பார்த்தோம். கடைசியில் நீ இந்த மாதிரி நம்ம கைவிடுறதே, எழுந்துக்க மாட்டியா, நம் கூட வரமாட்டியா. போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. நமக்கு எல்லாம் கிருஷ்ணனை விட்டு அந்த கண்ணனை விட்டுட்டு என்ன தாபம் நம்ம எல்லாம் வாட்டுறது தெரியுமா. இந்த உடம்பு இருக்கிறதே எப்படி கொதிச்சு போகிறது தெரியுமா. இந்த எம்பெருமானை விட்டு அந்த தப்பிக்கிற அந்த தாபத்தில் உடம்பை கொதிச்சு போகிறது. அதுக்கு என்ன மருந்துன்னா, குளிர்த்தியான தீர்த்தத்தில் அவகானம் பண்ண வேண்டாமா, முழுகிட்டு நம்ம ஸ்நானம் பண்ண வேண்டாமா, அதுதானே நமக்கு இந்த தாபத்தை போக்கும். அவள் சொன்னால சரி, அதுக்கு இப்போ என்ன அர்ஜென்ட்டு, ஒரு 9 மணிக்கா பண்ணிக்கலாம், இப்போ என்ன 4 மணிக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் சொல்கிறா குள்ள குளிர. ஏதோ சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் இதோட தாப்பம் ஏறினதுக்கு அப்புறம் அந்த ஜலத்தில் இறங்கி பிரயோஜனம் இல்லை. அந்த ஜலம் குழு குழுன்னு இருக்கிறச்சேவே அதுக்குள்ளே இறங்கணும், மேலே பனி இருக்கிறச்சேவே அந்த ஜலத்துக்குள்ளே இறங்கணும். அப்போதான் நம்முடைய தாபம் தனியும். பரதாழ்வான் இருந்தாரே 14 வருஷம் பக்கத்தில் நந்தி கிராமன்ற இடத்துல வாசம் பண்ணியிருந்தார். அந்த நந்தி கிராமத்தில் வாசம் பண்ணுறச்சே அபரராத்திரியில், அதாவது நடுர் ராத்திரியில் அவர் போய் மூழ்கிட்டு இந்த சருவியில் மூழ்கிட்டு வந்துடுவாராம். நமக்கு தோணும், ஏன் சுவாமி கார்த்தால மூழ்கிட்டா வேண்டாடுறதா அப்படின்னா, இல்லை அவருக்கு அந்த ராம வீரகம் எந்த அளவுக்கு அவரை வாட்டுறது அப்படின்னா, அவர் பகல் வேலையெல்லாம் போனால் அந்த ஜலமே கொதிக்கும், ஆனபடியால் நடுர் ராத்திரியில் போகிறான். இது எங்கன்னா ஒரு இதே மாதிரி மார்கழி மாதத்தில் உட்காந்து பெருமாளும் லக்ஷ்மணனும் பேசிக்கிறா இந்த விஷயத்தை. அங்கே கோதாவரி கரையில் உட்காந்து அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது அந்த ஜலம். அதை தொட்ட உடனே ராமன் அதாவது லக்ஷ்மணன் சொல்கிற வார்த்தை, இந்த ஜலம் இப்படி சில்லுன்னு, இதை கார்த்தாலேயே இத்தனை சில்லுன்னு இருக்கு, அந்த பரதாழ்வான் நடுராத்திரியில் போய் குளிக்கிறது எப்படின்னா அப்படின்னு கேட்குறார். தன் நடுராத்திரியில் குளிக்கணும்னா எவ்வளோ சில்லு இருக்கும் ஜலம், அதுலையா போய் குளிக்கணும் தான். அப்போ ராமனுடைய விரகம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறது பரதாழ்வான, அந்த உடம்பு எந்த அளவுக்கு தப்பிச்சிருக்கிறது அதை காட்டுறாருங்க. குள்ள குளிர குடைந்து நீராடாதே. குடைந்துன்னா நம்முடைய தலை ஜலத்துக்குள்ளே போய் முழுகி நாம் தீர்த்தமாடணும். அந்த மாதிரி முழுகி தீர்த்தமாடுறதுக்கு தான் அவகாகனம்னு வேறு. அந்த அவகாகனம் பண்ணாலே அந்த கிருஷ்ண விரகம் தாங்க, நமக்கு அந்த தாபம் போகாதே. எழுந்துக்க மாட்டியா. குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. இந்த படுக்கையில் படுத்துட்டு இருக்கியே, உனக்கு எப்படி மனசு வரும் அப்படின்னா, அவள் பார்த்தாளா, இதெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை, அப்படி படுக்கையிலேயே தூங்கியிருக்காளோ இல்லையோ. அவள் கேட்டாளா, அன்னைக்கு ஒரு நாள் கண்ணன் இந்த படுக்கையில் படுத்துண்டா அப்படின்ற ஒரு நினைப்பில் அந்த படுக்கையை மோந்து மோந்து பார்க்குறியா? கண்ணன் படுத்துண்ட படுக்கைன்னு மோந்து பார்க்குறியா? அடி இது அறிவு கெட்டவளே, நேராக கண்ணனே இருக்கிறான், அவன் மடியில் போய் தூங்குறத விட்டுட்டு அவன் ஏதோ தூங்கின ஒரு படுக்கைன்னு இதை மோந்துட்டு உட்காந்துருக்கியே. நல்ல பெரிய பெரிய விளைச்சல்ல உண்டு, அந்த விளைச்சல்லாம் இருக்கிறச்சே எங்கேயோ சிதறி கிடக்கிற ஒரு தானியங்களை பொறுக்கின்னு உட்காந்துருக்கியே, இதுவா உனக்கு லப்யம்? அப்படி இல்லை, இது இல்லை உன்னுடைய பிராப்பியம். நேராக கண்ணன் கிட்ட வா, இந்த படுக்கையை விடு, அந்த கண்ணன் கிட்ட அவன் மடியில் படுத்து தூங்கணும் நாம் எல்லாம். அதை காட்டுறா.
போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால். இது இன்னைக்கு விட்டா இந்த சான்ஸ் திரும்பி கிடைக்காதுமா. இன்னைக்கு நன்னாளால், நன்னாள், இந்த நாள் திரும்பி வராது. ஏன் தெரியுமா? இத்தனை நாளும் கோபிகைகள் அங்கே, கண்ணன் இங்கே, 2 பேரையும் தள்ளுங்கோ, 2 பேரையும் சேர விடாதீங்கோன்னு இத்தனை நாள் கத்துட்டு இருந்தா நம்முடைய பெரியவர்கள். ஆனா அதே பெரியவர்கள் இன்னைக்கு சேர்த்து வைக்க பார்த்திருக்கா நம்ம 2 பேரையும். இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணலாமா? உடனே கிளம்பு. திரும்ப ராவணன் போல சில பேர் வந்து நம்ம, அதாவது கோபிகைகளை இந்த கண்ணன் இன்னும் தள்ளி வச்சாலும் வச்சுருவா. மேலே எப்பேற்பட்ட நாள் இருக்கிறதோ தெரியாது. இன்னைக்கு நன்னாள். நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு நன்னாள். நல்ல காரியங்களுக்கு நான் பஞ்சாங்கம் பார்த்துட்டு அன்னைக்கு பண்ணலாம் இன்னைக்கு பண்ணலான்னு அதுக்குள்ளே பிராணம் போயிட்டு என்ன பண்ணுறது? வேடிக்கையாக ஒரு விஷயம் இது. அதாவது சரித்திரத்தை சொல்கிறது உண்டு. எம்பெருமானார் இருக்காரே ராமானுஜர், அவர் மதுராந்தகத்தில் தன்னுடைய ஆச்சாரனான பெரிய நம்பிகளை பார்த்தார். அந்த பெரிய நம்பிகளை பார்த்து இங்கேயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும் அப்படி உட்காந்துட்டார். உடனே கேட்டாரா, சுவாமி காஞ்சிக்கு போய் பண்ணலாமே, இல்லை இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பண்ணலாமேன்னா, உடம்பு தரிச்சிருந்தா பண்ணலாம், போகிறதுக்குள்ளே பிராணம் போயிட்டு என்ன பண்ணுறது? மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள்னு சொல்கிறா, போகிறதுக்குள்ளே பிராணம் போயிட்டு என்ன பண்ணுறது? ஆனபடியால் அதுக்கெல்லாம் காக்க முடியாது. இன்னைக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஒரு நல்ல விஷயம்தான், இப்போதே பண்ணணும்னு பிடிவாதம் உட்காந்துட்டாராம். அந்த மாதிரி இவள் சொல்கிறா, இன்னைக்கு நன்னாள், இன்னைக்கு விட்டா என்னைக்கு திரும்பி இந்த நாள் வாய்க்குமோ தெரியாது, கிளம்பு. நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து. கள்ளம் தவிர்ந்து என்ன கள்ளத்தனம் அவளுக்கு அப்படின்னாக்கா, கிருஷ்ணனை நீ ஒருத்தியே அனுபவிக்கலான்னு பார்த்தியா, நம் கூட வந்து அனுபவிக்க மாட்டியா? அந்த கள்ளத்தனம் உனக்கு எதுக்கு? இனி அது தனியருந்தேல் அப்படி சொல்கிறது பெரியவாளா சொல்கிறா. இனிமே அந்த எம்பெருமானை நீ அனுபவிக்கிற, அதை நீ ஒருத்தியே அனுபவிக்கணும் பார்க்குறியா? நமக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுபவிக்க மாட்டியா? இது ஒரு அர்த்தம். இன்னொன்று, உன்னை சேவிக்கிறதா நம் கண் படைச்ச பயன். பாகவதர்களுடைய திருமேனியை சேவிக்கிறதே நமக்கு கண் படைச்ச பயன். அப்போ இவ எல்லாம் சொல்கிறா, நீ மட்டும் படுத்து தூங்கியிருந்தா உன்னை சேவிக்காத நம்ம கண்ணனை சேவிச்சு என்ன பிரயோஜனம்ன்றா? உன்னை சேவிக்கணும், கட்டாயமும் உன்னை சேவிக்கணும். அப்படி உன்னை சேவிக்கணுன்றச்சே நீயே மறைச்சுட்டா, உன்னுடைய திருமேனியை மறைச்சுட்டா, நான் காட்டுறதில்லை அப்படி நீயே மறைஞ்சு உட்காந்துட்டா, அது தகுமா? தகாது. அப்போ நாம் எல்லாம் இப்போ சேவிக்கணுன்றோமோ, நீ வந்து நிற்கணும், எதிரில் வந்து நிற்கணும். கள்ளம் தவிர்ந்து நம்மோட கலந்து குள்ள குளிர குடைந்து நீராடி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடணும்னு காட்டுற அற்புதமான பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோரெம்பாவாய். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்த ஆழ்வாளியே திருப்பாவை முப்புதும் செப்பின ஆழ்வாளியே பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னான் ஆழ்வாளியே 143 உரைத்த ஆழ்வாளியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்த ஆழ்வாளியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். மேலுண்டான பாசுரார்த்தங்களை எல்லாம் நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.